الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وعن النواس بن سمعان رضي الله عنه قال: سألت رسول الله صلى الله عليه وسلم البر سألت رسول الله صلى الله عليه وسلم عن البر والإثم فقال: البر حسن الخلق والإثم ما حاك في نفسك وكرهت أن يطلع عليه الناس. رواه مسلم. கூறிய அல்லாஹ் நடிகார்களே, தொடர்ச்சியாக நற்குணங்கள் நற்பண்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதில் வரக்கூடிய ஹதீஸு நவாஸ் இப்னு சம்ஆன் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் ஒருமுறை நான் நன்மை மற்றும் தீமையை பற்றி கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நல்லது என்பது நற்குணம்தான், தீமை என்பது உன் உள்ளத்தை உறுத்துவதும் மக்கள் அதை பார்த்து விடுவதை நீ வெறுப்பதும் ஆகும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய 2553 ஹதீஸாக இருக்கின்றது. இங்கு நவாஸ் சஹாபாக்கள் பொதுவாக அவர்களுடைய கேள்விகளையே எதற்காக இருக்கும், அதை அறிந்து கொண்டு அந்த கல்வியை தேடி அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக, நன்மை விஷயங்களை அறிந்து கொள்வதற்கும் அதை அறிந்து கொண்டு அமல்படுத்துவதற்காக கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல தடை செய்யப்பட்ட விஷயத்தை அறிந்து கொண்டு அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் கேள்விகளை கேட்பார்கள். இப்பொழுது போல ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கேட்டு வச்சுக்கலாம், அல்லது சும்மா கேட்டு பார்க்கலாம், அல்லது இந்த ஆலிம் அல்லது இந்த அறிஞர் எவ்வளவு தண்ணியில் இருக்கிறாரு, இவருடைய மார்க்கத்துடைய அளவு எவ்வளவு இருக்கு என்ற எண்ணத்திற்கு கேட்க மாட்டாங்க. நம்முடைய நிலை அப்படிதான் இருக்கு. அமல்படுத்த வேண்டும் என்று கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப குறைவானது. ஆனால் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தில் நம்முடைய ஆர்வம் அதிகமாக இருக்கு. சஹாபாக்களுடைய நிலை அப்படி கிடையாது. சஹாபாக்கள் ஒரு விஷயத்தை கேட்கும் பொழுது எதற்காக கேட்பார்கள், அதை அமல்படுத்த வேண்டும் என்றும் கேட்பார்கள். தீமையாக இருந்தால் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்றும் அதற்காக தான் கேட்பார்கள். இங்கு இந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் சுருக்கமாக கேட்டார்கள், நன்மையும் தீமை எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகிய ஃபார்முலாவை கொடுத்திருக்கின்றார்கள், ஒரு அளவு போல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஒன்று, நன்மை என்பது என்ன, நல்லது என்பது நற்குணம். எல்லா விதமான நற்குணங்கள், குட் கேரக்டர், இது அனைத்துமே என்ன, நன்மை. ஏனென்றால் அந்த நற்குணங்கள் நமக்கு நிறைய ஹைரை கொண்டு வந்து தருகின்றது, நமக்கு நிறைய பலனை தருகின்றது. அது நமக்கு உலக ரீதியாக இருக்கட்டும், பிரத்யேகமாக மறுமை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நற்குணங்கள் நமக்கு எண்ணற்ற சிறப்புகளையும் ஹைரையும் நமக்கு அள்ளி தருகின்றது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டத்தில் கூறினார்கள், நல்லது என்பது, நன்மை என்பது என்ன, நற்குணம் தான், குட் கேரக்டர் தான் என்ன, அது நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக கூறினார்கள். அப்போ நாம் நல்ல முறையாக நடந்து கொள்வதும், மக்களிடம் நற்குணத்துடன் நல்ல பண்புகளுடன் குட் கேரக்டருடன் நடந்து கொள்வது என்பது இது நன்மைக்கு உரிய ஒரு செயலாக இருக்கின்றது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் அந்த பாவத்தை பற்றி கேட்கப்பட்டது, அல்லது தீமை, அல் இஸ்ம் என்று சொல்லும் பொழுது பாவம். பாவத்தை பற்றி கேட்கப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறினார்கள், உள்ளத்தை உறுத்துவதும் மக்கள் அதை பார்த்து விடுவதை நீ வெறுப்பதும் ஆகும். இப்போ இங்கு தீமையை பற்றியோ அல்லது பாவத்தை பற்றி இங்கு சொல்லப்பட்டது என்ன, உன்னுடைய உள்ளம் உறுத்தும், அதை செய்யும் பொழுது அது உறுத்தும். அதே போல செய்யும் பொழுது, அந்த செயலை செய்யும் பொழுது எங்கு மக்கள் பார்த்து விடுவார்களோ, பார்த்து விட்டால் என்னுடைய மதிப்பு எங்கு இறங்கி விடுமோ, குறைந்து விடுமோ, அல்லது அவர்கள் என்னை தவறாக எண்ணி விடுவார்களோ என்ற அந்த அச்சம் வரும். அப்படி அச்சம் வரும் பொழுது நினைத்து கொள்ள வேண்டும், அது பாவமான செயல். இந்த நிலை, இந்த இரண்டாவது, குறிப்பாக ஒரு உள்ளம் உறுத்துவதும், இந்த உறுத்தல், இரண்டாவது மக்கள் பார்த்தார்கள் என்றால் என்ன சொல்வார்கள் என்ற அந்த அச்சம், இந்த இரண்டுமே யாருக்கு, பொதுவான மக்களுக்கா பார்த்தால் கிடையாது. இந்த தன்மை யாருக்கு வர வேண்டும், அல்லது இந்த உணர்வு ஒரு முஃமின், உண்மையான ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் இந்த தன்மை இருந்தால், இந்த ஒரு முஃமினுக்கு உடைய அளவுதான், ஒரு முஃமினுடைய உள்ளத்தில்
இந்த மாதிரி வந்தால் இது அளவுகோல். இல்லைன்னா நாம் பார்க்கின்றோம், பாவங்களை செய்யக்கூடியவனுக்கு என்ன, அவனுடைய பாவம் தான் அவனுக்கு நிம்மதியை தருது. ஹசரத், குரானை படித்தா கொஞ்சம் சிரமமாக இருக்கு, படிக்க முடியல, அப்படியே தமிழாக்க படிச்சுட்டு போயிடலாமா என்ற ஒரு கேள்வி. ஆனால் அதே அந்த நபர் மியூசிக்கை கேட்கும் பொழுது, அந்த மியூசிக்கு கேட்டாதான் உஸ்தாத் தூக்கமே வருது, அந்த மியூசிக்கை கேட்டாதான் ஏதோ ஒரு மாற்றனுடைய உடல்ல ஏற்படும் பாருங்க. அப்போ அவன் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பொதுவான என்ன, பாவம் செஞ்சாதான் என்னுடைய உள்ளம் நிம்மதி அடையுது. அதே போல சிலருக்கு பாவம் செய்யக்கூடியவர்கள், சிலர் இந்த மதுவை அருந்தக்கூடியவர் அல்லது சிகரெட்டை பிடிக்கக்கூடியவர்கள் உடைய என்ன, என்ன சார் அது குடிச்சாதான் ஒரு நிம்மதி, அல்லது அதை குடிச்சாதான் எனக்கு ஒரு ராகத் என்று சொல்கின்றார். ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயம், உன்னுடைய உள்ளம் எது உள்ளத்தில் உறுத்துகின்றதோ, அல்லது மக்கள் பார்த்தால் நீ மக்கள் பார்த்து விட்டால் என்ன ஆகும் என்று அஞ்சுகின்றையோ, இது யாருக்கு முஃமின் உள்ள உண்மையாக அல்லாஹை அஞ்சக்கூடியவன், அல்லது அவனுடைய உள்ளத்தில் அச்சம் என்று, அல்லாஹுடைய அச்சம் பயம் என்று இருந்தால் இந்த அளவுகோல். இல்லைன்னா நாம் பார்க்கிறோம், பாவங்களை துணிச்சலாக செய்யக்கூடிய இருக்கிறான், துணிச்சலாக மக்களுக்கு மத்தியில் இன்னும் பகிரங்கமாக செய்யக்கூடிய இருக்கிறாங்க, அல்லது தனியாக செய்துவிட்டு மக்களுக்கு மத்தியிலும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன செய்யறாங்க, அந்த விஷயத்தை ஷேர் செய்யறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தன்னுடைய ஊர்ல அந்த பாவம் செய்து விட்டோம் என்றால், அது தவறு செய்து விட்டால் மக்கள் பார்ப்பாங்க என்று சொல்லி வேற ஊருக்கு போயிட்டு அந்த விபச்சாரமாக இருக்கட்டும், மது அருந்துவதாக இருக்கட்டும், அல்லது சில ஆடம்பரமான ஒரு தவறான தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயத்தில் ஈடுபடுகின்றார். அதை செய்துவிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள், தன்னுடைய தெரிந்தவர்களிடம் வந்து அது பெருமையாக சொல்லக்கூடிய நிலை இருக்கு. அப்போ இந்த அளவுகோல் நம்முடைய உள்ளம் உறுத்தக்கூடியது, இது முஃமினுடைய உள்ளத்தை சம்பந்தப்பட்ட சொல்லப்பட்டது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு தவறை செய்யும் பொழுது அந்த அந்த தவறினால் நம்முடைய உள்ளம் உறுத்துகின்றது, ஏதோ தவறு செய்கிற நீ என்ற நமக்கு ஒரு சைரன், ஒரு இன்டிமேஷன் கொடுக்கின்றது என்றால் நாம் முஃமின்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். நம்மிடம் ஈமான் இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளலாம். இந்த காரியம் எங்கு யாராவது பார்த்து விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருந்தால், அந்த நிலை நாம் உணர்ந்தால் நம்மிடம் ஈமான் இருக்கு, இன்னும் அல்லாஹுடைய பயம் இருக்கின்றது என்ற அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட உள்ளம் உள்ளவர்களுக்கு தான் இந்த அளவுகோல். தீமை அல்லது பாவம் என்பது உள்ளம் உறுத்துவதும், அதை பார்த்து விட்டால் மக்கள் என்ன சொல்வார்களோ என்ற அந்த அச்சம் என்பது இல்லை என்றால், பொதுவாக மக்களுடைய விஷயத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், பாவங்களை விரும்பக்கூடியவர்களும் நன்மையை வெறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், அல்லது நன்மையை அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்வதோ அல்லது செய்வதோ என்ன செய்யறாங்க, வெட்கப்படுகின்றார்கள். ஆக இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அளவுக்குள் அந்த சஹாபிக்கு தெரியப்படுத்தினார்கள் நன்மை எது, தீமை எது என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்று அல்லாஹு தஆலா தீமை செய்யக்கூடியவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவர்களுக்கு தீமை செய்தால்தான் அவருடைய உள்ளங்கள் என்ன, மிகவும் அவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சூரத்துல் ஃபாத்திருடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், அஃபமன் ஸுய்யின லஹு ஸூஉ அமலிஹி ஃபரஆஹு ஹஸனா. அவனை பற்றி நீங்கள் பார்க்கவில்லை, அல்லது அவனை பற்றி நீங்கள் நினைவு கொள்ளவில்லையா, யாருக்கு அவனுடைய பாவங்களை அலங்கரித்து விட்டோமோ, அலங்கரிக்கப்பட்டதோ, ஃபரஆஹு ஹஸனா, அந்த பாவத்தை என்ன செய்ய நினைக்கிறான், அவன் நன்மையாகவே நினைக்கிறான், அது அவனுக்கு ஒரு நிம்மதி தருகின்றது என்று நினைக்கின்றான். ஃபஇன்னல்லாஹ யுதில்லு மன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் நாடியவனை அவன் வெளிக்கெடுக்க செய்கின்றான். வயஹ்தி மன் யஷா, அவன் நாடியவனை நேர்வழி செலுத்த செய்கின்றான், நேர்வழியில் செல்ல செய்கின்றான். ஆக இங்கு இந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்மை மற்றும் தீமையுடைய அளவுகோலை வைத்து கொண்டு நம்முடைய நற்குணங்களை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொண்டு அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. ஆமீன். ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.